வாங்கி கொடுக்க முடியாது நீ அடிக்கடி உன்னை ஒதுக்கிறப்பா மொழி விட்டு கட்டி கட்டி விட்டு 9 கட்டு பாட்டுதான் 1 கட்டு பாட்டுதான் பிச்சு விட டேய் 9 கட்டு போடுதுனாது 9 கட்டு போடுது டேய் 9 கட்டு போடுது மரம் 1 கட்டு போடுது தொடப்பு தொடப்புத்தியும் மொத்த மொழி விடுவேன் மொழி விட்டாதான் நல்லா பலால் விடும் தொடப்பு கட்டி கட்டிடுவேன் தொடப்பு கட்டி பிச்சு விடுவேன் அடி கட்டி வாடி நான் ஒரு அடி அடிக்கிறது ஒண்ணு தட்டி நான் 10 அடியா செல உனக்கு உரைக்கு பார்த்து இல்ல ஒரு அடியா செல உரைக்கு பார்த்து இல்ல அவ ஜென்மத்துல ஏதாவது இருந்தாதானே அவளுக்கு சூடுக்குதா சொன்னிக்குதா வெக்கங்குதா நாடுங்குதா ஒண்ணுமே கிடையாது அம்மா எல்லாத்தையும் விட்டுதான் வந்துக்கிறோம் நம்ம எல்லாம் ஊர் மேல ஏண்டா ஊர் மேலதான் போய்க்கிறேன் நானு எனக்கு சூடு சொர்ணம் எல்லாம் இருக்கிறதுனால தாண்டி உன்னை வச்சுக்கிட்டு பேசிக்கிறேன் மரியாதை நீ வாங்கி கொடுக்க முடியாது இன்பமா சொன்னா இருப்பா அது தொடர்ந்து இருக்காங்க நீ கூட்டுவாடு பறிக்கிருப்ப நீ இந்த எல்லா இடமும் சண்டை ஒரு பக்கம் இருக்கட்டுமா பஸ் ஸ்டாண்ட்ல போறவரும் பஸ் ஸ்டாண்ட் புத்த வரும் கூட்டுவாடுல போறவரும் கூட்டுவாடு புத்த வரும் ஒருத்தி வீட்லயே பறிக்கணும் இருப்பா நியாயமாகறவங்களுக்கு இந்த காலத்துல காலம் கிடையாது நியாயமாகறவங்களுக்கு காலமே கிடையாது அம்மா மேல ஊர் மேல போறவங்க தான் காலம் ஏமா எந்த சக்காலத்தி எனக்கு ஆவாத திட்டிட்டு உட்காந்துக்கிறாளோ அதனால ஆவது எனக்கு ஆவாத சக்காலத்தி திட்டிட்டு உட்காந்துருப்பா அதனால இரும்புல டேய் இந்த அம்மா என்ன அடிக்கிறாங்களே இந்த அம்மாவை நான் எவ்வளவு தெய்வமா நினைச்சுக்கிறேன் இந்த பெரியம்மாவை நான் எவ்வளவு தெய்வமா நினைச்சுக்கிறேன் எங்க அத்தை சாரா நினைக்கிறேன்னா இல்ல எங்க அம்மாவா நினைக்கிறனா அதுவும் இல்ல என் தங்கச்சியா நினைக்கிறனா அதுவும் இல்ல எங்க அக்காவா நினைக்கிறனா அதுவும் இல்ல எங்க சித்தாத்தாளா நினைக்கிறனா அதுவும் கிடையாது எங்க பெரியாத்தன் நினைக்கிறனா இல்ல என் முள்ளிக்கு அம்மாவா நினைக்கிறனா ஓ முள்ளிக்கு அம்மானா பெரியம்மா யாரு நான் சொல்லிங்க மரியாதை சொன்ன முடியாது
எடுத்து வச்சுக்கிறேன். கேளு கேளு. போட்டி போட்டு வரா பாரு, ரெண்டு பசங்க வந்தாங்க. என்ன சொல்றதுக்கு வந்தா? ஓ, என்ன சொல்றதுக்கு வந்தா? செக்கு ஆடியா போச்சுங்க. செக்கா? ஆமா. என்ன பிடிக்க தாள் எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப செக்கி யாரு? எங்க செக்கி எங்க இருக்குது, மாடு எங்க இருக்குது, செட்டியார் எங்க இருக்கிறாங்க? என்ன தம்மா சொல்றாங்க? செக்கு செட்டியாரு மாடு எல்லாம் அங்கேதான் இருக்குது. எப்படிப்பா? போய் நீ செக்கு. நானா? ஆமா. அம்மா 2 பேரும் மாடு. மாடு. நான் வந்து செட்டியாரு. நீயா? ஆமா. அது ஓட்டுற யாரு? அவங்க இங்க 2 பேரும் ஓட்டுறவங்க. என்ன ஓட்டுறாங்க? செக்கு செக்கு ஓட்டுறாங்க. ஒரு ஆள் ஓட்டணும், கல்லா மேல வாங்கி துட்டு வாங்கி ஓடி ஆயி போச்சு. என்ன பிடிக்கணும், ஒரு தூக்கு போட்டு போய் நூத்தி நூத்தி பண்ணிங்க. போய் சொல்றா, போய் சொல்றா. செக்கு அடி போச்சு மாடா சொல்லுங்க. ஏடா அடி கற்பண்ணா நீ அழாதம்மா. எனக்கு கல்யாணம் வேணாமா, எனக்கு கல்யாணம் வேணாமா. நான் பெரியபடி பட்டுட்டு இருக்கிறேன். நான் ஒரு டீச்சர் எனக்கு இவர் எடுத்து வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நேற்று வந்து போட்டு திருக்கி போட்டு போட்டு அடிக்கிறேன். நீ அழுத எவ்வளவு தாழுமா? அம்மா எனக்கு கல்யாணம் வேணான்னு சொன்னேன். இவர் தலைமையில எடுத்து வந்து என்னை கட்டிட்டு நேத்து வந்த மொட்டை சிரிக்கி என்னை போட்டு போட்டு அடிக்கிறா. என்ன அவன் வாய்க்கு வந்த மாதிரி பேசுறான். ஏடா அந்த மாங்கனி வாங்கி எனக்கு தெரியாது, கொடுக்க தெரியாது. அது எப்படி மஞ்சள் பண்ற மாதிரி ஆயிடுமாமா? எனக்கு கொடுக்க கூடாது பண்றாரு. எனக்கு வேணாம். சரி இருமா, நியாயம் போது உட்காரும் போது உண்மையிலையும் தப்பு கிடையாது, அந்த அம்மா மேலேயும் தப்பு கிடையாது, அங்க துப்பாக்கில மருந்து கிடையாது. அங்கேயே பின்னாடி போறா திரும்ப சொல்றல எந்த மத்திய எட்டி அச்சிடியா? யாரா அவங்க அச்சிடியா? அவன் அச்சு நான் என்ன பண்ண போறேன்? சத்தியமா சொல்றேன், நீ இப்ப அச்சிட்டுன்னு வச்சுக்க 3 லட்சம் ரூபாய் பட்டனாமம். எனக்கு இந்த குடும்பம் வேணாம், இந்த மாங்கனி வேணாம். நான் ஏன் இருக்கணும்? அதானே நான் வீட்டு விட்டு போறேன். அதுக்கு நான் அப்பவே சொன்னேன். எங்க அப்பா அம்மா வந்து நான் 2ஆவது தடவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன். எனக்கு குழந்தை வேணாம், ஒண்ணு வேணாம். ஏண்டா இப்ப வந்து சலுசா விக்கிறது வந்து மாம்பழம் தான். பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு மாம்பழத்தை வித்து எப்படின்னா நான் போயிட்டு கூட எல்லாரும் போயிட்டாங்க. நாங்க வெங்காயம் வெட்டலாம், நானும் போறேன். போதிரியே மகாராஜாவுக்கும் சண்டை வந்தது. ஆனால் நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணாங்க, கோச்சிட்டு வீட்டு விட்டு போயாங்க. உனக்கு என்ன நீ ஏன் கோச்சிட்டு போவா? நீ எங்க போயா? காவல்காரா எங்கடா போற?
ஏண்டா ஒரு ராஜாவோட என்ன வார்த்தை பேசுறதுன்னு தெரியாம பேசுறேன். காவல்காரன் வந்து என்னை வந்து கேலியா பேசுற அளவுக்கு நிலைமை ஆகி போச்சு. ஒரு மனையோட தான் நல்லா வாழ்ந்துக்கலாம். 2 பொண்டாட்டி கட்டி நான் இப்படிதான் கஷ்டப்பண்ண போது ஐயா. ஏ காவல்காரா, ஏண்டா ஏதோ கையில ஏதோ மாட்டிக்கிறேன். ஏண்டா அது உன்னுடைய துணிமணியா இருக்கும். 8 முறை செத்தா இந்த தவறி 8 முறை யாத்திரா குழந்தை ஊராத்து போய் 8 முறைய அவங்களுக்கு தெரிஞ்சா கட்டி போட்டு வச்சு ஒதுக்க மாட்டாங்க. 50,000 ரூபாய் போகுது. அது வேணாம். எப்பா நீ கோச்சிட்டு போனா எனக்கு ஆதரவு இல்லையாப்பா. எப்பா நீ போலாமா? என் மனைவிமா தான் போற நீ போலாமா? வாப்பா எப்பா எனக்கு ஒரு ஆத்து சொல்ல நீ இருக்கணும் பார்த்தேன். பாப்பா